உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். என்ன தம்பி, நேத்து அவரு கருப்பு சட்டை, இன்னைக்கு நீங்க கருப்பு சட்டையா? என்ன நாங்களாம் கருப்பு சட்டை போடக்கூடாதா என்ன? போடலாம், எல்லாருமே கருப்பு சட்டை போடலாம். அவரும் இதே தான் கேட்டாரு, நாங்களாம் கோட்டு போடக்கூடாது அப்படின்லாம் கேட்டாரு. சரி ஓகே. ஆனா நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது யாரு வேணா யாரு கூட வேணா சேருவாங்கங்கிற ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு கூட அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் பேட்டிலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஆமா, டிடிவி தான் இப்ப எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து சொல்லுவார் போல. எல்லாத்தையும் அதிமுகவுடைய முகமாவே மாறிட்டாருங்க. ஆமா, கட்சிக்குள்ள வருவாரான்னு தெரியல, ஆனா கூட்டணிக்குள்ள வரப்போறாருங்கிற மாதிரி தான் இருக்கு. கட்சிக்குள்ள வரணுன்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்களே. ஆமா, அதுவும் சொல்றாங்க, சசிகலாவை உள்ள கூட்டுவாங்க, டிடிவியை உள்ள கூட்டுவாங்க அப்படின்ட்டு. பட் அமமுகங்கிறது ஒரு பேரியக்கம் தானே, அதை விட்டுட்டு அவர் வர முடியுமா? கலாய்க்கிறீங்க. சரி ஓகே, அதுதான் அந்த ஷோவே. சரி அப்படியே போவோம். இப்ப என்ன சொல்றாரு அவர் டிடிவி பிரஸ் மீட்ல? டிடிவி என்ன சொல்றாருன்னா சூழல் தான் கூட்டணி முடிவு செய்யும் அப்படின்றாரு. அதிமுகவும் திமுகவும் சேருமா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. சூழல் தான் அதை முடிவு செய்யும். அது அண்ணாவும் ராஜாஜியும் எல்லாம் கூட்டணி சேரலையா, இந்த மாதிரிதான் இது அப்படின்றாரு. அதுதான், யாரு வேணா சேரலாம், இதுல என்ன நியாயம்? தாவேக்காவோட அவங்க எல்லாம் போய் சேர்ந்தாங்கல்ல, அதனால இதுவும் நியாயம்தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல அந்த குதிரை பேரம்ங்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தையை அவர் தான் யூஸ் பண்ணாரு. அது இன்னைக்கு ஃபுல் ட்ரெண்டா மாறி, ஃபர்ஸ்ட் பலிகடா அவர் தானே ஆனாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் அவரோட எம்எல்ஏ தான் அங்க மூஞ்சிய மூடிக்கிட்டு பனையூருக்கு போனாரு. ஆமா, சோ அதனால அவர் ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறது மே 4ஆம் தேதியே பேச்ச ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க, திமுக அதிமுக சேர்றது. பட் இடைத்தேர்தலுக்குள்ள அதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. பட் அப்படி ஒரு டாக் இருக்கதா தான் ரெண்டு கட்சிக்குள்ள இருக்க முக்கியமான நபர்களே சொல்றாங்க. அதே மாதிரியே இடைத்தேர்தலுக்கு நாலுமே தள்ளி போயிட்டே இருக்குது. ஆமா, இடைத்தேர்தல் 5 இடைத்தேர்தல்களை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, கரூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கு, விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் இங்கெல்லாம் தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அங்கே இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த 5 பேருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த மைய அழிகிறதுக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை, ஆனால் வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அந்த வழக்கு பத்தின ஆவணங்களே இன்னும் சேரல, அதுக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால இப்ப 5 இதுலயும் இடைத்தேர்தல் வச்சிருக்காங்க, தேதி அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா காரணம்? அது உயர்நீதிமன்றம் அதை சொல்றாங்க. ஆனா நமக்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இன்னும் சில பேர் வருவாங்க, அதனால ஒன்னா வச்சுக்கலாம் இடைத்தேர்தல்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. சோ இந்த இடைத்தேர்தல்ல ஒரு பொது வேட்பாளர் போடலாமா, நம்ம எல்லாரும் தாவேக்காவை எதிர்த்து நிக்கலாமா, இப்படியான பேச்சு டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள சும்மா அவங்களுக்குள்ள பேசிக்கிறதா தான் சொல்றாங்க. ஏற்கனவே ஆராசாவை வச்சு பாஜகவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே அப்படின்னு வன்னியரசு சொன்னாரு. சிபிஎம் என்ன சொன்னாங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி அவங்க ஒரு புடலங்காய் கூட்டணிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு, போக போக காத்திருப்போம். ஆமா, காத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள்ல ஆய்வுகள்லாம் நடத்தியிருந்தாங்க. அன்னைக்கு கூட முதலமைச்சர் விஜய் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு போயிருந்தார்ல. என்ன உத்தரவு அது? ஆமா, என்னன்னா அந்த போய் ஆய்வு அறிக்கை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. போய் அவர் பார்த்துட்டு வந்தாரு. இந்த மாதிரி எல்லா சென்னையில இருந்து தூத்துக்குடி வரையும் ஒரு 31 அரசு மருத்துவமனைகள்ல ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, அரசு மருத்துவமனைகள்ல 304 குறைபாடுகள் இருக்கு. என்னென்ன லிஸ்ட் பெருசா இருக்குது. தூய்மை பணி சரியா நடக்கல, குடிநீர் வசதி இல்ல, லஞ்சம் புறையோடி போயிருக்கு, எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறது. இன்னும் ஷாக்கிங்கானதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சில காவலர்கள், அப்புறம் அங்க உள்ள சில வார்டு பாய் இவங்கெல்லாம் கஞ்சா புழக்கத்தை உள்ளே மருத்துவமனைக்குள்ளே கஞ்சா பயன்படுத்துறாங்க. மருத்துவமனைக்குள்ள நாய் ஓடுது, நரிலாம் ஓடல, நாய் தான் ஓடுது. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால மோசமான நிலையில இருக்கு. இதை நோடல் அதிகாரிகளை நியமிச்சு இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் உத்தரவு போட்டிருக்காரு. பார்ப்போம் அரசு மருத்துவமனைகள் எப்படி சரியாகுதுன்னு. மிக சிறப்பான மருத்துவ கட்டமைப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. முதலமைச்சர் விஜய் கரூருக்கு அந்த துயரச் சம்பவம் நடந்து 9 மாதங்கள் கழிச்சு அங்க போய் அந்த ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்ல பெருமளவு எப்பவும் போல திமுகவை டார்கெட் பண்ணி தான் அந்த ஸ்பீச்சே இருந்தது. இப்ப அந்த ஸ்பீச்சுக்கு திமுகல இருந்து பதிலடி வர ஆரம்பிச்சிருக்கு. கனிமொழி பொறுப்பு இல்லாம பேசுறாரு, ஒரு முதல்வர் மாதிரியே பேசலங்கிற மாதிரி திமுகல எல்லாரும் பேசியிருக்காங்க. ஜெயக்குமாரே பேசியிருக்கிறாரு. அவர் திமுகவா? இல்ல, அவர் அதிமுகல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வராங்கல்ல. சரி ஓகே. இதுல என்னன்னா
இவர் எஸ் சிவசங்கர் அவர் வந்து முன்னாள் அமைச்சர். அவர் வந்து ஒரு பேட்டியே கொடுத்திருக்காரு. இந்த கரூர் நினைவு சின்னம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தாவேகா சார்பில் அந்த துயர சம்பவத்தை ஒட்டி நாங்கள் ஒரு நினைவு சின்னம் வைப்போம் அப்படின்லாம் முதல்வர் பேசினாரு. ஸோ அது என்ன நினைவு சின்னமா இருக்கும்னா, ஒரு முதுகு காட்டிட்டு தான் ஓடினார் அங்கேருந்து கிளம்பி. அவர் வந்து அந்த மக்களோட நிக்கல. ஸோ அந்த முதுகு வேணா நினைவு சின்னமா இருக்கலாங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய சொல்றாரு. அவர் வந்து நாங்க நினைச்சிருந்தா, அதாவது திமுக அன்றைய முதல்வர் ஸ்டாலின் நினைச்சிருந்தா அவர் மேல வழக்கு கூட பதிவு பண்ணியிருக்க முடியும். அவர் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது. மக்களோட மக்களா நாங்க தான் நின்னோம் அப்படின்லாம் அவர் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. இதே பதிலடியை தான் செந்தில் பாலாஜியும் கொடுத்திருக்காரு. விஜயுடைய பேச்சுக்கு செந்தில் பாலாஜி வந்து அங்க நின்னது யாரு, அங்க போய் மக்களோட மக்களா நின்னது யாரு, அவங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை செஞ்சு கொடுத்தது யாரு, விபத்து நடந்த அடுத்த 5வது 10வது நிமிஷமே அங்க போயிட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகள் நாங்க செஞ்சு கொடுத்தோம். மருத்துவமனைகளை போயிட்டு நாங்க ஆய்வு செஞ்சோம், மக்களோட நின்னோம் நாங்க. ஆனா அங்கிருந்து ஓடி போனது யாரு, ஓடுன்னு சொல்றீங்களே, ஓடி போனது உண்மையாவே யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, அதுக்கு வந்து இன்னொரு பதிலடி இருக்கும்ல. அதுதான் வந்து இன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கே அங்க உள்ள எஸ்பிக்கே 8 மணிக்கு மேலதான் தெரியும். ஆனா இவர் அதுக்கு முன்னாடியே மருத்துவமனைக்கு போயிட்டாரு. செந்தில் பாலாஜி அவருக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி எல்லாம் ஓடுறத பத்தி பேசக்கூடாது. ரைடு வந்தப்போ இவர் தான் கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. பேண்ட் எல்லாம் நனைஞ்சிச்சு. அந்த ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் இறங்கி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த திமுக வெர்சஸ் தாவேகாங்கிறது இந்த கரூர் விஷயத்துல கொஞ்சம் உச்சத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தரந்தாழ்ந்தும் போகும் போலதான் தெரியுது. இன்னும் போக போக பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த பேச்செல்லாம் முடிச்சுட்டு முதல்வர் விஜய் வந்து பணி நியமன ஆணைகளை வந்து 31 குடும்பங்களை சேர்ந்த அந்த மக்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்தாரு. அதுல நிறைய பேர் வந்து அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து குடும்பங்களை, அந்த உறவுகளை இழந்துட்டு அவங்க தவிக்கிற வழி வந்து அந்த வீடியோல வந்து பார்க்க முடிஞ்சுது. சிலர்லாம் வந்து முதல்வர் மேல சாஞ்சு கதறி அழுதாங்க. முதல்வருமே அழுத காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிதான் இருந்தது. அந்த குடும்பங்கள் எவ்வளவு 9 மாசங்கள் ஆனா கூட அதுல இருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரும் இழப்பு அது. கண்டிப்பா. திரும்பவும் அதுதான் அந்த பணி நியமனம் ஆணை அப்படிங்கிறது நிறைய எதிர்ப்புகள் வந்தது. பட் திரும்ப கொஞ்சம் ஆதரவா பேசியிருக்காரு. திரும்பவுமே இது சம்பந்தமா பேசும்போது வந்து பணி நியமன ஆணை, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இது போன்ற விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கறது வந்து விசிக்கு வந்து வரவே இருக்குது. இதுதான் நாங்கள் கடந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு வரோம். ஸோ இந்த பணி நியமன ஆணை கொடுத்தது வந்து பெரிய விஷயமா தப்பாலாம் தெரியலை, சரியான நடவடிக்கை தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் அவர் சொல்லல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டாக்லெஸ் ஒர்க் மோர்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்க பேசுறோம்ல அப்படின்றாரு. ஏன்னா பாஜக எதிர்த்து அவர் பேசவே இல்லையே விஜய் அப்படின்னு கேட்கும்போது நாங்க பேசுறோம்லங்கிற மாதிரி அப்படியே ஒண்ணு பேசுறாரு. மேகதாது பத்தின கேள்விகள்லாம் கேட்கும்போது மேகதாது பத்தி முதல்வர் ஏன் பேசணும், அந்த கூட்டணி கட்சியில இருக்க நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, அவருடைய கட்சியில தானே நாங்களும் இருக்கோம், அவருடைய கூட்டணி தானே நாங்க இருக்கிறோம். கூட்டணி ஆனா இல்லைங்கிறாரு, நட்பு சக்திங்கிறாரு. இப்ப இன்னைக்கு வேற ஒண்ணு பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நேத்து வந்து முதல்வருக்கு சப்போர்ட்டா ஒண்ணு பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, திமுக தோத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலை தான். திரும்ப அவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க எப்படி ஜெயிச்சு வரப்போறாங்கிறதும் எனக்கு ஒரு கவலையா இருக்கு. அதிமுக சிதறிக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு ஒரு கவலையா இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. தலைவரே, நீங்க எங்க இருக்கீங்க, எந்த கூட்டணியில இருக்கீங்க, இல்ல எந்த கட்சியில இருக்கீங்கன்னு தொண்டர்கள் கேட்கிற மாதிரியான அவருடைய வார்த்தைகளும் அவருடைய பேட்டிகளும் இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, அது வந்து ஒண்ணு அவர் வந்து கட்சிக்குள்ளே வந்து சில பேர் திமுகவோட போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, சில பேர் தாவேகாவோட போலாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவருமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்து தான் இப்படி பேசுறாருன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பாமக நெருங்கி வருது. ஏன்னா அமைச்சர் ஆனந்த போய் நீர்வளத்துறை அமைச்சரை அன்புமணி பார்க்கும்போது அவர் வெளியே வந்து பார்க்கிங்ல வந்து கூப்பிட்டு போறாரு. அமைச்சர் இருக்கையில கூட உட்காந்துக்காம பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இன்னொன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே வந்து இப்ப விஜயோட வியூக வகுப்பாளர், அப்ப அன்புமணிக்கு வியூக வகுப்பாளரா இருந்தவர். ஸோ பாமகக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறதான் ஏடிஎம்கே அந்த பெல்ட்ல ஜெயிச்சாங்க, அந்த சமூக மக்கள் இருக்க பெல்ட்ல. ஸோ அதையும் வந்து டார்கெட் பண்றாங்க. ஸோ அவங்க உள்ள வந்தா நம்ம வெளியே போகணுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒரு நான் எங்க இருக்கேன்னே நீங்க கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி கமல் மாதிரி பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ எல்லாமே ஒரு அரசியல் ஒட்டி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுல இன்னொரு குட்டையை குழப்புற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா வந்து அமித்ஷா வந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாரு. அமித்ஷா அவர் அங்க இருந்து நானும் ஒரு பால் போட்டு வைக்கிறேன்னு போடுறாரா? ஆமா, அமித்ஷா வந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாரு. அவருடைய வாழ்த்தை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இது ஒரு நட்புறவு தானே தவிர அவங்களுடைய சித்தாந்தத்து மேலதான் எனக்கு விமர்சனம் இருக்கே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் மேல எனக்கு விமர்சனம் கிடையாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் பாஜகல இருந்து ராஜ்மோகனுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காரு நயினார் நாகேந்திரன். என்ன சொல்றாரா? நயினார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜ்மோகன் வந்து கரூர்ல அந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது அவர் வந்து பிரைஸ் த லார்டுன்றாரு, அஸ்லாம் அலைக்கும்ங்கிறாரு. இந்து கடவுளுக்கான எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல, இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க ராஜ்மோகன், அது வந்து சரியில்லைங்கிற மாதிரி அவர் கொந்தளிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த அரசு பள்ளியில வந்து
முதல்வர் விஜய் பேசினதை வீடியோவா போட்டது பெரிய சர்ச்சையா மாறிச்சு. அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு செயல்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி அருவருப்பான அரசியல் இதெல்லாம் எப்படி போய் ஸ்கூல்ல போடுவீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு நயினாரு. அது மாதிரி ஒரு பாவ மன்னிப்பு கேட்க தானே போனாரு அங்க, அவர் பண்ண தப்புக்குங்கிற மாதிரியும் நயினார் வந்து பேசியிருக்காரு. இப்ப அந்த பள்ளியோட முதல்வர் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா, ஆமா, அவர்கிட்ட இன்னைக்கு பேட்டியில கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல வந்து விஜயோடைய பிரச்சாரம் ஒளிபரப்படிச்சு அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல சார் இது மாதிரி எந்த முதல்வருமே இந்த மாதிரிலாம் ஒளிபரப்புனது இல்லையா அப்படின்னு கேட்கிறப்போ, அதெல்லாம் நடந்திருக்குங்க, அதெல்லாம் தெரியாது சார். எந்த முதல்வர் பண்ணிருக்காங்க? கர்நாடகா நடந்திருக்கு. கர்நாடகாலயா? அதெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு பேட்டியை கட் பண்ணிட்டு போறாரு. நல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் இவர் சொல்றதை பாத்துங்க. சரி, அப்படியே அது சரின்னு இவர் சொல்றாருல்ல விஸ்வநாதன் வந்து, அது சரிதான், அது ஒன்றும் தப்பு இல்லையேன்றாரு. அப்புறம் எதுக்கு பள்ளி கல்வித்துறையில இருந்து அமைச்சர் ராஜ்மோகன் தரப்புல இருந்து அவர் இடைநீக்கம் பண்றாங்க? அது தவறுன்னு வேற சொல்லி இருக்கிறாரு ராஜ்மோகன். தவறுன்னு அவர் சொல்றாரு. பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை இங்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா உருட்டுறாங்க தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து. 1987 வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமா நடந்த போராட்டத்துல உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். ஓகே, அதேதான் வந்து கோவை குண்டு வெடிப்புல உயிரிழந்தவங்களுக்கும் அரசு பணி வழங்கணும், பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும்னு ஒவ்வொரு தரப்புல இருந்தும் இப்ப அரசு பணி வேணுங்கிற கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இது அரசுக்கு தலைவலியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்லா பக்கமும் அழுத்தம் வரும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். சரி, இன்னொரு பக்கம் வந்து பல அழுத்தங்களையும் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவருக்கு அழுத்தம் கொடுக்கறது யாருன்னா எதிர்கட்சிலாம் கிடையாது, எல்லாமே கட்சிக்குள்ள இருக்கவங்களே அழுத்தம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர் பசுபதி வந்து விழுப்புரத்துல அவரை தான் நியமிச்சிருந்தாரு சிவி சண்முகத்துக்கு பதிலாக. அவங்க 2 பேரும் இறங்கிட்டாங்க களத்துல. சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் அவர் வந்து தாக்குறது, 2 பேரும் மாறி மாறி தாக்குறதுன்னு ஒரு மாதிரி ஒரு பஞ்சாயத்தா தான் போய்கிட்டு இருக்கு அதிமுகக்குள்ள. ஆமா, அதே மாதிரி அவர் ஆனா அந்த பஞ்சாயத்துலயும் நம்ம வந்து ட்வீட் கரெக்டா போடணும், நம்மளும் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கிறோம், முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கோங்கிறதுனால கரெக்டா வந்துடுறாரு. அது என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, ஹூண்டாய் நிறுவனம் வந்து ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னு ஒரு செய்தி வெளியா இருக்கு. கிட்டத்தட்ட 3800 கோடி வந்து முதலீடு. அது செய்தி வெளியா இருக்கு. எப்பவுமே அவர் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்குவார். ஆமா, 3800 கோடி முதலீடு. அது ஆந்திராவுக்கு போகுது அப்படின்றது அந்த அரசு வந்து முதலீடு இருப்பதுல அதை தக்க வச்சுக்கிறதுல எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா வந்து ஏற்கனவே சில முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்லாம் வந்து தொழில்துறை அமைச்சருக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. பட் அவங்க இப்ப எங்க ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியல. எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பேட்டியில ஜூனியர் பேட்டியில இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ரீல்ஸ் எடுக்கிறதே நிறுத்திட்டேன் அப்படின்னு. நாங்க செக் பண்ணுவோம் மேடம், பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். ஆமா, பார்ப்போம். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. கரூர்ல வந்து 3085 ஏக்கர் நிலம், அதாவது 25,000 கோடி மதிப்பிலான ஒரு நிலம் வந்து அரசு வந்து பட்டா போட்டு கொடுத்துருச்சு. எவ்வளவு கோடி? 25,000 கோடி. ஆஹா, பட்டா போட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து எம்பி ஜோதிமணி பதில் சொல்லியிருக்காங்க. இல்ல அது வந்து கோயில் நிலம் கிடையாது, அந்த நிலத்துக்கு ஏற்கனவே அந்த மக்கள்கிட்ட பட்டா இருக்கு, அந்த பட்டா வந்து தடை செஞ்சு வச்சிருந்துச்சு அரசு. ஏன்னா அது கோயில் நிலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருந்ததுனால அந்த பட்டா வந்து விற்கவோ வாங்கவோ முடியாதுன்றாங்களே தடை செஞ்சு வச்சிருந்துச்சு. இப்ப அந்த தடையை தான் நீக்கிருக்காங்களே தவிர அது கோயில் நிலம்லாம் கிடையாது, பாஜக வந்து பொய் பிரச்சாரம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜோசப் விஜய் வந்து கோயில் நிலத்தை கொடுத்துட்டு இருக்காரு மக்களுக்கு. அதுதான் ட்ரை பண்ணாங்க, ஆனா வேற மாதிரி வந்து விழுந்திருக்கு. ஓகே, மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுல அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல, மக்களுக்கு எப்படி நிலம் கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி இருக்காரு நயினாரு. சரி, ஓகே, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி ரொம்ப பில்டப்லாம் கொடுத்து ஒண்ணு வந்து தொடங்கினாங்க. பட் அவங்களால வழக்கே பதிவு பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அந்த சிறப்பு படை என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மக்கள் மத்தியில. அதுக்கு வந்து அரசு சார்பிலே இப்ப வந்து காவல்துறை சார்பிலே பதில் சொல்லியிருக்காங்க. என்ன பதில்? கடந்த அந்த ஜூலை 3ல இருந்து 9ஆம் தேதி இந்த 7 நாட் கேப்ல மட்டும் 371 புகார்களை முடிச்சு வச்சிருக்கோம். அந்த புகார்களை தீர்த்துட்டாங்க. ஆமா, தீர்த்துட்டாங்கன்னா பிரச்சனையை தீர்த்திருக்கிறாங்க. சரி, என்ன பண்ணிருக்காங்கன்னா 57 குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து பள்ளியில இருந்து நின்னுட்டாங்க, அவங்களை திரும்ப பள்ளியில கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னு இடைநிற்றலை தடுத்திருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காணாமல் போன பெண்கள் குழந்தைகள்னு அது ஒரு சுமார் 15 பேர் வரை நாங்க மீட்டு திரும்ப கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெண்கள் கிட்ட சீண்டல்ல இருந்தவங்களையும் வந்து நாங்க வந்து பிடிச்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு தரவு வந்து வெளியிட்டு இருக்காங்க. சிறப்பு படை சிறப்பா தான் செயல்பட்டு இருக்குன்னு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே,
அப்படின்னா ஏதோ கோர்ட்டுக்குள்ளேயே பேப்பர்லாம் பறந்துச்சாமே. ஆமா, உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில ஒருத்தர் நடந்துகிட்டாரு அப்படிங்கறதான் இங்க பிரச்சனையா மாறி இருக்கு. என்னவா அவருக்கு? அவர் பிரபல் பட்டேல் அப்படிங்கிறவர், அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, லக்னோவை சேர்ந்தவர். அவர் நானே வாதாடுறேன் அங்கன்னு வந்துட்டு அங்க வந்து பேப்பர்லாம் விட்டு எரிஞ்சிருக்காரு நீதிபதிகள் முன்னாடி. தலைமை நீதிபதியோட அமர்வு கிடையாது, இருந்தாலும் தலைமை நீதிபதிக்கு எதிராக கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து அங்கே பேசுற காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்து மாண்பை கெடுத்துட்டாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய பேர் சொன்னா கூட நாங்க வந்து அவரை விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா நீதிபதிகள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து இந்த கேஸ் வந்து வாதாட முடியாது, இந்த கேஸ் நாங்க எடுத்துக்கல அப்படின்றதுனாலதான் அவர் வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால பேப்பரை விட்டு எரிஞ்சாருங்கிற மாதிரி. பட் அந்த வீடியோ பயங்கர வைரலா உச்சநீதிமன்றத்துக்குள்ளே இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே வந்து அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தேடும் போது நியூசிலாந்து போயிருக்காரு. முதல்கரமான வரவேற்பு பாத்தீங்களா? ஹக்கா டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. நான் டக்குன்னு கீழே குனிஞ்சோன்னா அவர் ஒரு ஸ்டெப்பு போட போறாரு போல அப்படின்னு நினைச்சேன். பட் ஸ்டெப் எதுவும் அவர் போடல, அவங்க போட்டு காட்டினாங்க. அங்க உள்ள பழங்குடி மக்களோட அந்த பாரம்பரிய கலை அது. அந்த கலை வந்து அங்க டான்ஸ்லாம் வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ணாரு. அங்க வந்து இனிமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கூட வரும் நியூசிலாண்டோட அப்படின்லாம் வெளியுறவுத்துறை சொல்றாங்க. 90% வரிவிலக்கு கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரதமர் அங்க இந்திய பிரதமர் போறதுன்னா அது பிரதமர் மோடி தான். அவர் போகாம இருந்த ஒரு நாடு அந்த லிஸ்டையும் டிக் பண்ணிட்டாரு. நியூசிலாந்து ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. ஸோ நியூசிலாண்டில் தான் வந்து இருக்காரு பிரதமர் மோடி. அங்கே அந்த நாட்டோட பிரதமரோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. நம்ம உறவு வந்து இன்னும் மேலும் வலுப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உறவு வலுப்படணும், பட் ஆனால் படாமல் போய்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனை. ஈரான் அமெரிக்கா இன்னும் அந்த சிக்கல் தீர்ற மாதிரி இல்லை. ஆமாம், அதில் வந்து இஸ்ரேல் வேற கோர்த்து விட்டுருக்காங்க. அமெரிக்க அதிபரை வந்து கொலை பண்ண சதி நடந்துகிட்டு இருக்கு, ஈரான் சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஈரானே காலி பண்ணிடுவோம் எனக்கு ஏதாவது நடந்தது. அதாவது அவர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா 1000 மிசைல்ஸ் வந்து தயாரா ரெடியா வச்சிருக்கிறோம், எப்ப வேணாலும் நாங்க வந்து தாக்கல் தயாரிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆமா, அதனால மிரட்டல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. இப்படியே மிரட்டல்கள் தொடர்ந்தா நமக்கு வந்து கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, பெட்ரோல் விலை இன்னும் ஏறும். இது எல்லாத்தையும் விட பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பாதிக்கப்படும். ஆமா, அதுல வந்து அந்த போர்ல வந்து மாத்தி தாக்கிக்கிட்டதுல ஏற்கனவே வீரர்களை தாண்டி பொதுமக்களையும் கொலை பண்றாங்க. ஸோ போர் குற்றங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தணிக்க வேண்டிய தலைவர்களே வந்து வார்த்தை போர்ல ஈடுபடுறதுதான் நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கான்னு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி தக் லைஃப் விமல் மாதிரி பேசுறாங்களாம். முருகா, மத்தவங்கள மாதிரி முடி நல்லா அடர்த்தியா வேணும், லென்த்தியா வெள்ள முடி இல்லாம கருகருன்னு சாஃப்டா வேணும்னு கேட்கலையே. முடின்னு ஒண்ணு ஓரளவுக்கு இருந்தா போதும், அவ்வளவுதானே கேக்குறேன் அப்படின்னு சில பேரோட மைண்ட் வாய்ஸ் போட்டிருக்காங்க. 10 செகண்ட் த்ரில்லர் ஸ்டோரி என்பது வெயிட் மிஷின்ல ஏறி வெயிட் பார்ப்பது எவ்வளவு வருமோ அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் சொல்றாங்க. கடன் கேட்பவர்களின் குறைந்தபட்ச வரம்பு 500ல இருந்து 5000 உயர்வு. விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பகுதிக்கு வந்துட்டோம். வந்தாச்சு கடைசியில. ஆமா, இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு இல்ல விருது, அப்புறம் 2 பேருக்கும் இல்ல, 3 பேருக்கு. வரலாற்று சாதனை. ஆமா, ஆனா கார்ட்டூன் போட தான் ஆள் இல்லை, நம்மளே தான் வரையணும்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு போய் 3 பேருக்கு யாருக்கு அப்படின்னா, இன்னைக்கு டிடிவி வந்து என்ன தப்பு கூட்டணி வச்சா என்ன தப்பு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கேட்டு, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, அந்த ஐடியால தான் நாங்களே இருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் அவர் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ அவர் தான் இதை ஒரு திரும்ப ஆரம்பிச்சு வச்ச மாதிரி பேசியிருக்காருல்ல. அவருடைய தலைமையில தான் கூட்டணி நடக்கும் போலியே. அவரோட தலைமையிலையா? ஒத்த எம்எல்ஏவும் அங்க போயிட்டாரு. அவரு ஆகா ஓகோன்னு முதல்வரை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் வாய்ப்பு இல்ல. பட் திமுக தலைமையில தான் இருக்கும். ஏன்னா இவர்கிட்டையும் கட்சியில ஒவ்வொரு எம்எல்ஏவா தாவேக்காக்கு போயிட்டு இருக்கும் போது அதெல்லாம் நடக்கும்போது தான் தெரியும். பட் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒண்ணு பேசியிருக்காருல்ல. ஸோ டிடிவி, எடப்பாடி, ஸ்டாலின் 3 பேருக்கும் அங்காளி பங்காளி அப்படிங்கிற விருது கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து திமுகல இருந்தா அதிமுக பிறந்தது, அதிமுக இருந்தா அமமுக பிறந்தது, நாங்களாம் பங்காளி தாங்கிற மாதிரி இருக்கனால அங்காளி பங்காளிங்கிற அவார்டை கொடுத்துருவோம். இந்த 3 பேருக்கும் கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.